வணக்கம். நம்ம இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரன் கோவில் அப்படிங்கிற ஒரு சிறு நகரத்திலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீரசிகாமணி அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். இங்கே ஒரு பெரிய குன்று இருக்குது. அந்த குன்றில் மேல்புறம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிற சமண படுக்கைகள் இருக்குது. அதற்கு கீழே ஒரு பாண்டியர் கால குடைவரை இருக்கு. பாண்டியர் கால கோட்டை ஒன்று இந்த பகுதியில் இருக்கு. அதனால பாண்டியர்களுக்கு தலைநகரமாக இருக்கிறதுனால அதை சுற்றி இருக்கிற மலைகள் முழுக்க பாண்டியர் கால குடைவரைகள் இருக்கு. அதில் ஒன்று வீரசிகாமணி குடைவரை. இது கிழக்கு பார்வையாக அகலப்பட்டிருக்கு. குடைவரையோட இடதுபுறம் விநாயகர் சிற்பம் இருக்கு. பல்லவர் கால குடைவரைகளை ஒப்பீட்டின் அடிப்படையில் விநாயகர் சிற்பம் பாண்டியர் கால குடைவரைகளில் அதிகமாக காணப்படுது. குடைவரையோட 2 பக்கமும் படிக்கட்டுக்கு இடதுபுறம் கைப்பிடிச்சோர்கள் வெட்டப்பட்டிருக்கு. கீழே கட்டுமான கோயில்கள் மாதிரி உபானம் அதிஷ்டானம்ங்கிறத காமிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. 2 பக்கமும் 2 அரை தூண்கள், நடுவில் 2 முழு தூண்கள், கீழே சதுரமாகவும் நடுவில் எண்குளம், மேலே சதுரம். இது நம்ம மண்டகப்பட்டில் பார்க்கும்போது எளிமையான வடிவமைப்பில் இருக்கக்கூடிய போதிகை. இதில் வெட்டுத்தரங்க போதிகை. இதை மாதிரி வளைவளைவாக வெட்டப்பட்டிருந்தால் அது வெட்டுத்தரங்க போதிகை அப்படிங்கிற மாதிரி வகைப்படுத்தப்பட்டிருக்கு. தாமரை பதக்கம் இருக்கு. 2 பக்கமும் தூண்கள்ல ஒரு பக்கம் தூண்லாம் தாமரை பதக்கம் சதஞ்சு போச்சு. குடைவரையோட உள்பக்கம் நுழைஞ்ச பிறகு இடதுபுறம் ஒரு முனிவருடைய சிற்பம் இருக்கு. ஜடாமகுடம், உடம்பு முழுக்க சதஞ்சு போச்சு. நான் முதல் முறை வந்தப்ப இதை முழுக்க வர்ணம் பூசியிருந்தாங்க. கருப்பு நிறத்தில் வர்ணம் பூசி அது முழுக்க கருங்கல் அரிச்சு எடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிட்டு இதுக்கு மேலே வாரிஷ் பூசி இருக்கிறாங்க. 2மே செய்யக்கூடாது. அதை இயல்போட விட்டுறது தான் அது நல்லா இருக்கிறதுக்கான வழி. நுழைக்காதுன்னு சொல்லுவாங்க. முகப்புல 2 துவாரபாலர்கள் இருக்கிறாங்க. இடதுபுற துவாரபாலகர் வழக்கமான வாடியிலிருந்து மாறுபட்டு ஒரு காதில், வலது காதில் அநேகமாக மகர குண்டலமாக இருக்கலாம், இடது காதில் பனையோலை குண்டலம். இந்த துவாரபாலகர் பார்த்தீங்கன்னா மீசை வச்சிருக்கிறாரு. இடது கையை உருள் தடி மேலே வலது கையை வச்சு முட்டு கொடுத்தவாறு தாங்கின மாதிரி இருக்கிறாரு. தடி மேலே ஒரு பாம்பு சுற்றி இருக்கு. கழுத்தில் சரப்பணி, கைகளை கைவளையம், கங்கணம், இடைக்கட்டு, அக்ஞோபவீதம் எல்லாம் அமைந்திருக்கு. இதற்கு முற்றிலும் மாறுபாடாக அந்த பகுதியில் வலது பக்கம் இருக்கிற துவாரபாலகர் கிட்டத்தட்ட பல்லவர் கால வடிவமைப்பில் சாயலோட சுவாமியை போற்றி துதிக்கிற பாவனையில் இருக்கிறாரு. இடதுகரம் கையுண்டு இருக்கு, வலதுகரம் துதிக்கிற மாதிரி இருக்கு. இதுலேயும் இது எந்த குண்டலம்னு வகைப்படுத்த முடியல. இடதுபுறம் பனையோலை குண்டலம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி அமைப்பு பெரும்பாலான பல்லவ சிற்பங்களில் இருக்கு. இடைக்கட்சி, உதரபந்தம், தூண்களில் உள்ள துணிகளில் கட்டியிருக்கிற ஆடைகளில் உள்ள மடிப்பை காமிச்சிருக்கிறாங்க. இது கருவறை. சதுர ஆவுடையரோட மேலே பானம்.
இது வந்து தாய்ப்பாறை லிங்கம்னு சொல்லுவாங்க. தாய்ப்பாறை லிங்கம்னு சொல்கிறது என்ன சிறப்புனா, தனிப்பட்ட முறையில் கீழே ஆவுடைய பானத்தை செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறது. ஆனால் வந்து இந்த பாறையை குடைஞ்சு அந்த அடிப்படையிலேயே அந்த கீழ்ப்பாறையிலேருந்தே அப்படியே ஆவுடைய உருவாகி அதற்கு நடுவில் பானமும் செதுக்கி வைக்கப்பட்டது. தனியாக கொண்டு வந்து வைக்கப்பட்டது கிடையாது. அதனால் தாய்ப்பாறை லிங்கம் அப்படின்னு இது சொல்லப்படுது. இந்த குடைவருடைய சேர்ந்த அமைப்பிலேயே சுவாமியும் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு மிக சிறப்பான விஷயம். பாண்டியர் கால குடைவரைகள் பெரும்பாலுமே அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. Jamendo.com Jamendo.com நம்மளால் அடையாளப்படுத்த முடியாத ஒரு சிற்பம் செதஞ்சு போச்சு. அதேமாரி இந்த பக்கமும் ஒரு முனிவர் சிற்பமாக இருக்கலாம். இது முழுக்க செதஞ்சு போச்சு. சின்ன குடைவரை தான், ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் அகழப்பட்டது. பாண்டியர் கால கல்வெட்டுன்னு எதுவும் இல்லை. குடைவரையோட வலது பக்க அரை தூணில் சுந்தர சோழ பாண்டியர். சுந்தர சோழ பாண்டியர் வந்து சோழர்கள் காலத்தில் ராஜேந்திர சோழருடைய மகனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிற சுந்தர சோழ பாண்டியர் மதுரை பகுதியை இன்னைக்கு நம்ம கவர்னர்னு சொல்கிறோம். அதே மாதிரி சோழ பிரதிநிதியாக அரசால் நியமிக்கப்பட்ட அரச பிரதிநிதி, அவருடைய கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டில் ஒரு விலக்கறிக்கு தானம் கொடுக்கப்பட்ட தகவல் இருக்கு. இது வட்டெழுத்து கல்வெட்டு. பாண்டியர்கள் தான் ஆரம்ப காலத்தில் வட்டெழுத்து கல்வெட்டெல்லாம் பெரிதும் பயன்படுத்தினாங்க. அதையொட்டி ராஜராஜர் வந்து இந்த பகுதியில் சில வட்டெழுத்து கல்வெட்டுகள் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதற்கு பின்பு ராஜேந்திர சோழர் பயன்படுத்தியிருக்கிறாரு. ராஜேந்திர சோழருடைய மகன்களும் சிறிது காலம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுதான் உறுதியாக இது இவர்களால் குடையப்பட்ட குடைவரை அப்படின்னு சொல்லி மண்டகப்பட்டில் வந்து மகேந்திரவர்மர் சொல்றது போல சொல்லக்கூடிய எந்த கல்வெட்டு சான்றும் இல்லை. திருச்சியைச் சேர்ந்த வரலாற்று பேராசிரியர் கலைக்கோவன் தொடர்ச்சியாக குடைவரையை பற்றி ஆய்வு செய்து எழுதப்பட்ட நூல்களில் இதனுடைய காலம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து இது 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியாக கொள்ளலாம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது குடைவரையின் வலது பக்கம் இருக்கக்கூடிய சிற்பம். பார்க்க போனால் வந்துட்டு விஷ்ணு சிற்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் விஷ்ணு சிற்பத்தில் வந்து 2 பக்கமும் இடையில கையை ஊன்றின மாதிரி இருக்கிறது ரொம்ப குறைவு. அதனால இதை வந்துட்டு விஷ்ணுவா முருகனும் இந்த மாதிரியான நிலையில இருக்கிறார் பல குடைவரைகளில். அதனால இதை வரையறுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கலைக்கோவன் ஐயா சொல்லியிருக்கிறாரு. நம்மளும் அதை அப்படியே விட்டுடலாம். வேற யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குடைவரை இடது பக்கம் விநாயகரும் வலது பக்கம் முருகரா அல்லது விஷ்ணுவான்னு அனுமானிக்க முடியாத சிற்பம் இருக்கு. Jamendo.com